வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். ராமபிரான் அவதரித்த ராம நவமி நாளை கடைபிடிக்கப்பட உள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாத வளர்பிறை நவமி திதியுடன் கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் ராமபிரான் அவதாரம் செய்த ராமநவமி ஆகும். ராமபிரானின் ராமநவமி தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை பங்குனி மாதத்து சுக்லபக்ஷ நவமி திதி. பொதுவாக இந்த அஷ்டமி நவமி ஆகிய திதிகளை எல்லோருமே ஒதுக்கி வைத்துக் கொள்ளுவது. அதனால் இந்த அஷ்டமியின் நவமியும் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவிடத்திலே சென்று மகாவிஷ்ணு பெருமானை வேண்டி, சுவாமி, இந்த 15 திதிகளுக்குள்ளும் இந்த அஷ்டமி நவமியை எல்லோரும் புறந்தள்ளுகின்றார்கள், எங்களுக்கு வரம் அருள வேண்டும், எங்கள் பெயரிலும் இந்த வழிபாடுகள் நடத்துவதற்கு தாங்கள் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்க, மகாவிஷ்ணுவானவர் கவலையை விடுங்கள், இந்த அஷ்டமி திதியிலே நான் கண்ணனாக கிருஷ்ணராக அவதாரம் செய்வேன், நவமி திதியிலே நாம் ராமராக அவதாரம் செய்வேன். அந்த நாளை எல்லோரும், உலக மக்கள் எல்லோரும் கிருஷ்ண அஷ்டமி என்றும் ராம நவமி என்றும் கொண்டாடுவார்கள் என்று இந்த அஷ்டமி நவமிக்கு அருள் கொடுத்ததிலே அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதாம். அந்த வகையில் நாளைய தினம் இந்த பங்குனி மாதத்து சுக்லபக்ஷத்து நவமி திதி புனர்பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்த நாள், ராமாவதாரம், ராமர் பிறந்த நவமி ராம நவமி. இந்த ராமநவமி நாளிலே விரதம் இருக்கின்றவர்கள் விரதமாக இருந்து விஷ்ணு ஆலயங்களிலே ராமர் சன்னிதானத்திலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வதோடு ஒரு இடத்திலே அமைதியாக அமர்ந்திருந்து ராம 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 என்று 1008 தரம் ஒருவர் மனமுருகி சொல்லுவாராக இருந்தால், இந்த ராமநவமியிலே ராமநாமத்தை சொல்லுகின்றவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் எல்லாம் விலகி வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த ராமநவமியிலே நாமும் ராமனுடைய நாமாக்களை பாராயணம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.